தூக்கம் வராமல் கஷ்டப்படுற எல்லா சாய் சகோதர சகோதரிகளும் பாபா தூங்குவதற்கான ஒரு வழி சொல்லியிருக்கிறார். அதை கேளுங்க. என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பாக பிரார்த்தனை நடைபெற்றது சார். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. குழந்தைங்க எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணாங்க. இன்றைக்கி தேர்வு எழுதுகிற எல்லா மாணவ மாணவிகளுக்கும் நிறைய மதிப்பெண் எடுக்கணும்னு சொல்லி நான் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். எல்லாரும் நல்ல மதிப்பெண் எடுத்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள். அப்பா கிட்ட மனசார நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் சார். அதேமாதிரி வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி பாபாவோட பிறந்தநாள். எல்லாரும் வாங்க, பாபாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்தில் மிக சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். அனைவரும் வந்து பாபாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளி சந்தோஷமாக உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் சாயிராம். ரொம்ப சந்தோஷம். தேர்வு எழுதுகிற 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிற எல்லா மாணவ மாணவர்கள்லாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுடைய பெயர்கள்லாம் அனுப்பி வைங்க. தொடர்ந்து அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் சாயிராம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு சாயிராம் உடம்புல ஏன் வியாதி வருதுன்னா, மனசில் கவலை இருந்தால் வியாதி வரும். கண்டிப்பாக கவலைகள் இருந்தால் வியாதி தன்னால் வரும். நான் தெளிவாக சொல்கிறேன். 1000 கவலைகள் இருந்தால் வியாதிகள் கண்டிப்பாக வரும். இடுப்பு வலி, முட்டி வலி, இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் எதுக்கு வருதுன்னா, கண்டிப்பாக மனசில் கவலை இருக்கும்போது வரும். மனசில் கவலை இருந்தால் நிம்மதியாக தூக்கம் வராது. தூக்கம் இல்லைனாலும் பல வியாதிகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உண்மையிலே தூங்காமல் 2-3 நாள் இருந்தீங்கன்னா தெரியும் அந்த டயர்ட்னஸ்ஸு. இல்லை நம்ம ஆழ்ந்து தூங்காமல் இருந்தாலும் நமக்கு தெரியும். ஏதோ கடமைக்கு தூங்குற மாதிரி இருந்தாலும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் கொண்டு வரும். இப்படி தான் நிறைய சாய் சகோதரர்கள் என்கிட்ட கேட்டுவாங்க, சாய்னா ஏதோ ஒரு மனக்கவலை நமக்குள்ளே போட்டு அழுத்துது சாய்னா, தூக்கமே வர மாட்டேது நைட்டில், நான் என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. பாபாவோட ஆசீர்வாதத்தோட நான் ஒரு சில வழிமுறைகள் சொன்னேன். அப்படி செஞ்சு நல்லபடியாக தூங்குறேன்னு சொல்லி அவங்க நமக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. முதல்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் கேட்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம அதை பற்றி பேசலாம் சாயிராம். ஏன்னா தூக்கம் ரொம்ப 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 முக்கியம் மனிதனுக்கு. அது எப்படி வர வைக்கணும், பாபா ஆசீர்வாதத்தோட அந்த சகோதரிகள் எப்படி தூங்கலாங்கன்ட்டு 2 பேர் இதுமாதிரி நிறைய பேர் அனுப்பியிருக்கிறாங்க. இதில் நம்ம 2 பேர்த மட்டும் இப்போ கேட்கலாம். ஓம் சாய்ராம். வணக்கம் சாய்ராம். நான் விழுப்புரத்துலேருந்து மோகனா பேசுகிறேன் சாய்ராம். போன வியாழக்கிழமை உங்ககிட்ட பதிவு போட்டேன். நீங்கள் எனக்காக உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிரார்த்தனை மையத்தில் பிரார்த்தனை செஞ்சனால நான் தூங்கவே பயப்படுறேன். நான் இப்போ தூங்குற சாய்ராம். நீங்கள் இன்னும் நான் ரெக்கவர் ஆகிடணும் சாயம். ரொம்ப நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் உங்கள் மையத்தில் பிரார்த்தனை செஞ்சதுக்கு கொடான கொடி நன்றிகள் சாய்ராம். ஓம் சாய்ராம். இந்த சகோதரி சொன்ன மாதிரி தூங்குறதுக்கே பயப்படுவாங்களா சாயிராம். தூங்கினாவே இப்போ படுத்தா நமக்கு ஒரு மாதிரியாக கனவுகள், கெட்ட கனவுகள் வருது, எனக்கு ரொம்ப தூக்கம் வரதில் பெரிய சிரமமாக இருக்குது சாயிராம் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பாபாவோட ஆசீர்வாதத்தோட இன்றைக்கி நல்லபடியாக தூங்குறாங்க. அவங்க தொடர்ந்து நல்ல மன நிம்மதியோடு தூங்கணும்னு சொல்லி அப்பா கிட்ட தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம். சாயண்ணா வணக்கம். சாயண்ணா 8 வருடமாக நான் தூக்க மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருந்தேன் சாயண்ணா. இப்பொழுது 2 மாதமாக தூக்க மாத்திரை இல்லாமல் தூங்குகிறேன் சாயண்ணா. எல்லாமே சாய்பாபாவின் அருள் தான் சாயண்ணா. 8 வருஷமாக சாயிராம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 8 வருஷமாகவே இவங்க தூக்க மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வராது. தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது. ஆனால் பாபா கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணோம். 2 மாதமாக தூக்க மாத்திரை இல்லாமல் கூட நிம்மதியாக தூக்கம் வருது சாரா. ஒரு மனிதனுக்கு உழைச்சா நிம்மதியான தூக்கம் இருக்கணும். ரொம்ப 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 முக்கியம். நான் பாபா கிட்ட தான் பலமுறை பேப்பேன். பாபா நிம்மதியான தூக்கத்தை கொடு, நான் கட்டாந்தரையில் படுத்தா கூட நிம்மதியாக தூக்கம் கொடு, மனக்கவலைகளை போக்கிடு. மனக்கவலையோடு எங்களால் தூங்க முடியாது, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணுவேன். இப்படி தூக்கம் இல்லாமல் யாராவது அவஸ்தைப்படுறீங்களா? கண்டிப்பாக சாராம். நாம் அதுக்கு சச்சரித்தில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அப்பா. நம்ம அதை மட்டும் பார்த்துட்டு வந்தோம்லாம். நான் மாதிரி நிறைய முறை சொன்னாலும் இந்த முறை சொல்வதுக்கு இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க, சாய்னா எனக்கு தூக்கம் வரல சாய்னா நான் என்ன பண்ணுறது, நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்காக தான் இந்த அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை டெய்லி விடுங்க சாராம். தூக்கம் இல்லாதவங்க. அத்தியாயம் 35 தூக்கமின்மை வியாதி. பாந்திராவில் கயஸ்தா பிரபு ஜாதியை சேர்ந்த ஒரு நெடுநாள் தூக்கமின்மை நோயால் அல்லுற்றார். அவர் படுக்கையில் படுத்தவுடனே அவர் இறந்து போன தந்தையார் கனவில் தோன்றி அவரை கடுமையாக திட்டினார். இது அவரது தூக்கத்தை கலைத்து இரவு முழுவதும் அவரை இருப்பு கொள்ளாமல் செய்தது. ஒவ்வொரு நாளும் இரவு இது நடந்தது. அம்மனிதருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஒரு நாள் பாபாவின் பக்தர் ஒருவரை அவர் இவ்விஷயத்தில் கலந்தாலோசித்தார். பிழையாத நிவாரண சஞ்சீவியான பாபாவின் உதியை ஒன்றை அவருக்கு அளித்தார். அவருக்கு சிறிது உதியை கொடுத்து அவர் படுக்கைக்கு போகும் முன்னர் அதை சிறிது நெற்றியில் இட்டுக்கொள்ளும்படியும் அவ்வுதி பொட்டலத்தை
தலையணைக்கடியில் வைத்து கொள்ளும்படியும் அவர் கூறினார். இந்த சிகிச்சை அவர் முயன்று பார்த்தார். அவரது பெரும் வியப்புக்கும் மகிழ்வுக்கும் ஏற்ப அவருக்கு நல்ல உறக்கம் ஏற்பட்டது. எவ்வித தொந்தரவும் இல்லை. இந்த சிகிச்சையை அவர் தொடர்ந்து பின்பற்றி எப்போதும் சாயை நினைவு கூர்ந்தார். பின்னர் சாய்பாபாவின் படம் ஒன்றை பெற்று தனது தலையணை அறையில் அதை தொங்கவிட்டு அதை தினந்தோறும் வழிபடத் தொடங்கி வியாழக்கிழமைகளில் பூமாலை, நைவேத்தியம் முதலியவற்றை சமர்ப்பித்தார். பின்னர் அவர் சௌக்கியமாகி முந்தைய தொந்தரவு முழுவதும் மறந்தே விட்டார். ஒரு சாய் சகோதரர் கடுமையான கனவு. அதை எப்படி கனவுனா, அவங்க செத்து போனவங்க அப்பா அவ்வளோ திட்டுற மாதிரி வருமா, தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறார். அவர் பல விஷயங்களை செஞ்சுருக்கிறார். இருந்தாலும் தூக்கம் அவரால் தூங்க முடியல. அப்போ ஒரு பாபாவோட பக்தரை பார்க்குறார். பாபாவோட பக்தர் பார்த்து, எனக்கு என்னதான் நிவாரணம், எனக்கு தூக்கத்தை கொடுங்க, நிம்மதியான தூக்கத்தை கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சுறார். பாபாவோட பக்தர் என்ன பண்ணுவாங்க, கையில் ஒரு உதி இருக்கும், இதை எடுத்துன்னு வச்சுங்க, நெத்தியில் வச்சுங்க, இந்த உதி போட்டில் தலையில் வச்சு படுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு பெரிய அதிசயம் சாராம். எவ்வளோ கொடுமையான அந்த தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்பட்டாரோ, பாபாவோட உதியை நெத்தியில் இட்டுன்னு தலையில் வச்சு படுக்கிறாரு. தன்னை மறந்து தூங்குறார். அந்த கனவு தொல்லையிலேருந்து விடுபட்டு சந்தோஷமாக தூங்குறார். அப்போ தான் அவருக்கு பெரிய நன்றி சொல்கிறார். அதுக்கப்புறம் பாபாவை படம் வாங்கி தன்னுடைய படுக்கை அறையிலே பெருசாக மாட்டி டெய்லி அவருக்கு பூஜை பண்ணிவிட்டு வியாழக்கிழமையான நைவேத்தியெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நிம்மதியான தூக்கத்தை அப்பா கொடுத்தார். நான் நிறைய பேருக்கு அதான் சொல்லுவேன், நமக்கு தூக்கம் வரலையா, மனசில் கவலைகள் இருக்கா, ஒன்றும் இல்லை, சச்சரிதை எடுத்துங்க. ஒரு நாளைக்கு 4 பக்கம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து பொறுமையாக படிங்க. நீங்கள் சச்சரிதம் படிக்க 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 உண்மையிலேயே நல்லா தூக்கம் வரும். சச்சரிதம் படித்து பாருங்களேன், உண்மையிலே தூக்கம் வரும். சச்சரித்தை நம்ம தரையில் தான் உட்காந்து படிக்கல, பெட்லேயே உட்காந்து படிங்க, தப்பே இல்லை. பாபாவுக்கு எந்த ஒரு இதுவும் சொல்லலை. அவர் படுக்க போகிறேன், நான் லைட்லாம் ஆஃப் பண்ணுறேன், ஃபோன்லாம் ஆஃப் பண்ணேன், லைட்டை ஆன் பண்ணிவிட்டு சச்சரிதை ஒரு 4 பக்கம் 5 பக்கம் தூக்கம் வர வரைக்கும் படிங்க. நல்லா தூக்கம் வரும்போது அப்படியே மூடி வச்சா, பாபா நான் நல்லா தூங்க போகிறேன், கெட்ட கனவுகள் வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே படுத்துருங்க. பாபாவோட உதி இருந்தால் இது நெத்தியில் வச்சுன்னு படுங்க சேரம். வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். இதுதான் உண்மையிலே பெரிய விஷயம். சச்சரிதம் இல்லை என்னென்னா, நான் என்ன பண்ணேன், எங்கேயா தேடி பாருங்கள். அப்படி சச்சரிதம் இல்லாதவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள், சச்சரிதம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா சாராம், சச்சரிதம் எல்லா நோய்களுக்கும் தீர்வு. உண்மையிலே சொல்ல, எல்லா நோய்களுக்குமான தீர்வு அதில் காமிச்சிருக்கிறாங்க. உதியை நெத்தியில் இட்டுக்குன்னு படுத்து பாருங்கள், நிம்மதியாக இருக்கும். இது தூக்கம் இல்லாதவங்க தான் படிக்கணும். நான் நல்லா தூங்குறேன், நான் படிக்கலான்னா நீங்களும் படிக்கணும், எல்லாருமே படிக்கணும். சச்சரித்தை டெய்லி படிங்க. நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மனசு ஆரோக்கியமாக இருக்கும். இப்படி தூக்கம் இல்லாதவர்கள் படிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். உண்மையிலேயே மனக்கவலைகளில் இருக்கிறீங்களா, சச்சரிதம் படிங்க. மன துயரத்தில் இருக்கிறீங்களா, சச்சரிதம் படிங்க. சந்தோஷமாக இருக்கிறீங்களா, சச்சரிதம் படிங்க. எந்த சூழ்நிலையிலும் நம்ம சச்சரித்தை படிக்க படிக்க நம்ம மனசு ஒருநிலைப்படும். ஒருநிலைப்பட்டாவே நம்ம ஆத்மாவும் சரி, உடம்பும் சரி, பரிபூர்ணமான சுகம் கிடைக்கும் சாராம். பாபாவோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எனவே எல்லோரும் சச்சரிதம் படிங்க, பாபாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பாபா பற்றி ஏதாவது சந்தேகம் தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அதேமாரி வருகின்ற பாபாவோட பிறந்தநாளை கொண்டாடும், அதுக்கு சாயனா என்னால் ஏதாவது முடிஞ்ச உதவி பண்ணோன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். பொருளாகவோ பண உதவியாக செய்யலாம் சாராம். அதேமாதிரி லட்சுமி குபேர பூஜையில் நான் கலந்துக்கணுன்னா உங்களுடைய நேரம் வர முடியலன்னா உங்களுடைய குடும்பத்தார் பேர் அனுப்புவீங்க. நான் கண்டிப்பாக பாபா கிட்ட அதை எழுதி வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறோம் சாராம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்.